புது மருமகள் குடும்பம் தேர்ட் பார்ட். அக்காவும் தங்கச்சியும் அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ பார்க்கலாம். வேதாவும் சம்யுக்தாவும் வீட்டுக்கு போன நேரத்துக்கு வருணோட மனைவி தூங்கிட்டு இருப்பா. வருண் சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பா. பார்த்தியாக்கா, நம்ம வீட்டில் அம்மா இல்லாமல் போனது இவங்களுக்கு எவ்வளோ நல்லதாக போச்சோ. லக்ஷ்மி கூட எங்கள் அம்மா உயிரோடு இருந்து மாமியாரோட வேலை காட்டியிருந்தா இப்படி புருஷனை சமைக்க சொல்லியிருக்காது. முதல்ல இதுன்னு திட்டக்கூடாது, அவனை தான் திட்டணும். அவனை திட்டுனா ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம வந்துட்டேன் இல்லை, அதுன்னு ஒரு வழி பண்ணலாம் வா அப்படின்னு நினச்சிக்கிட்டு படுத்திருக்கிற லக்ஷ்மி கிட்ட போயிடுவாங்க. சரி, நீ ஒரு பொண்ணு தானே, கட்டின புருஷனுக்கு மாமனாருக்கு சமைச்சு போட தெரியாதா? இவ்வளோ நேரமாக பேசுகிறோம், கும்பகர்ண பொண்ணு மாதிரி படுத்திருக்கிறேன், உன்னை தான் கூப்பிட்றது ஆன்னு எழுப்புவாங்க. லக்ஷ்மி அழுதுகிட்டே இருப்பா. அது பார்த்து அவங்க, என்னாச்சு லக்ஷ்மி, நாங்கள் திட்டுட்டோன்னு கவலைப்படுறியா? நீங்கள் திட்டுட்டீங்கன்னு சொல்லி நான் கவலைப்படல. எனக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருந்தால் எனக்கு சமையலெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல, இப்படி எங்கள் வீட்டுக்காரனு கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். அது நினச்சி கவலைப்படுறேன். அந்த வார்த்தை கேட்டு 2 பேர் ஆச்சரியப்போயிடுவாங்க. அதென்ன லக்ஷ்மி, உனக்கு அம்மா அப்பா இருக்காங்க தானே? என்னை மன்னிச்சிடுங்க, நானும் வருண் காதல் பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். இந்த கல்யாணம் உங்கள் வீட்டில் ஒத்திக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு உங்கள் தம்பி என்னை நடிக்க சொன்னார். இல்லாத அம்மா அப்பாவுக்கு காசு கொடுத்து நடிக்க சொன்னார். எனக்கு யாருமே இல்லை, நான் ஒரு அனாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தேன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுவாள். அந்த வார்த்தை கேட்டு அவங்களும் கஷ்டப்படுவாங்க. லக்ஷ்மி, இன்னும் எப்போவுமே அப்படி சொல்லாத, நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் உனக்கு. கடவுள் என்றைக்குமே நல்லவங்களை கைவிட மாட்டார். அதுக்கு தான் உன்னை இங்கே அனுப்பியிருக்கிறார். அதுக்குள்ளே வருண் நடந்ததெல்லாம் கேட்டுக்கிட்டே இருப்பா. அக்கா, தயவு செஞ்சு இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும். அப்போ தான் அவங்க அப்பா அங்கே நீ என்றைக்கு அவங்க அம்மா அப்பான்னு கூட்டிகிட்டு வந்தியோ அன்றைக்கே தெரியும் அவங்க லக்ஷ்மியோட அம்மா அப்பா இல்லைன்னு. ஏன்னா அவங்க வீதியில் நாடகம் போட்டுட்ருப்பாங்க. அவங்கள நான் எத்தனையோ தடவை பார்த்தேன். அந்த வார்த்தை கேட்டு எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. அப்போ இந்த விஷயம் முதல்லையே தெரிஞ்சிச்சில்ல, ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? ஏன்னா என் பிள்ளைங்க சந்தோஷத்தை விட எனக்கு எதுவுமே பெருசு கிடையாது. நான் உங்களை ரொம்ப புரிஞ்சுக்குவேன். ஆனால் ஒரு அப்பா மனசு பிள்ளைங்கள் மட்டும் புரியாது. இது கேவலம் அப்பாவுக்கு மட்டும்தான் தெரியும் அனு சொல்லுவார். அந்த வார்த்தை கேட்ட வருண், என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லுவார். அதுக்கு அப்பா ஒரு சின்னதாக சிரிப்பார். சரி, அப்போது இன்றைக்கி நானே வேதாக்கு லக்ஷ்மிக்கு 2 பேருக்கு நல்ல ரெசிபி சொல்லித்தரேன். சீக்கிரமாக சொல்லி கொடுமா, இவன் செஞ்ச சமையல் என்னால் சாப்பிட முடியல. பாவம் லக்ஷ்மி எத்தனையோ தடவை எனக்கு சமையல் கற்றுக் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. அவனு என்னமோ எனக்கே சமைக்க தெரியாது, உனக்கு நான் எங்கே சொல்லி கொடுக்கறது அன்னி சொன்னான். சரி, நடந்தது நடந்து போச்சு, நடக்க வேண்டிய விஷயத்தை பாருங்க. வேதா, சம்யுக்தா, லக்ஷ்மி 3 பேரும் சமையல் அறைக்கு போவாங்க. சம்யுக்தா அவங்களுக்கு எப்படி சமைக்கணுமோ சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் ரொம்ப கவனமாக கேட்டுக்கிட்டு ரொம்ப நல்லா சமையல் கற்றுக்குவாங்க. அப்படியே இருக்கிற அந்த 2 நாளும் சம்யுக்தா சீக்கிரமாக சமையல் சொல்லி தருவாள். அவங்களும் ரொம்ப நல்லா கற்றுக்குவாங்க. இன்னும் 2 நாளும் முடிஞ்சு போயிடும். வேதா, சம்யுக்தா 2 பேரும் வீட்டுக்கு திரும்பி கிளம்பும்போது, லக்ஷ்மி, இன்னும் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லைல்ல, நீ சமையல் ரொம்ப நல்லா செய்கிற. ஆமாம் சம்யுக்தா அண்ணி, இதெல்லாம் உங்களால் தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு சிரிப்பு சிரிப்பான். அவங்க 2 பேரும் அப்பாவுக்கு வருணுக்கு சொல்லி கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு போன உடனே வாசல் முன்னாடி மாமியாரும் நின்றுட்டுருப்பாங்க. என்ன, எந்த ஹோட்டலில் ஃபுட்டு ஆர்டர் பண்ணணுமோ தெரியாமல் சுற்றிட்டுருக்கிறீங்களா? அவங்களும் எதுவும் தெரியாத மாதிரி, என்ன ஃபுட் அத்தை, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எனக்கு புரியல. அப்போ அவங்க பில் காமிச்சிட்டு, இது பற்றி தான் நான் பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் என்ன பேசணுமோ ஒன்றும் புரியாது. அது காற்றுக்கு பறந்து நம்ம வீட்டில் விழுந்துச்சத்தை. ஆனால் எனக்கு ஒன்று புரியல, ஏன் அத்தை எங்கள் மேலே உங்களுக்கு அவ்வளோ சந்தேகம்? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், உடனே செஞ்சு தரேன். சந்தேகம் உங்கள் 2 பேர் மேலே இல்லை, உன் மேலே மட்டும்தான் வேதா. ஆமாம், நீ என்னமோ சமைக்கிறேன்னு சொல்லுவீல்ல, வா சமையல் அறைக்கு போகலாம். வேதா தைரியமா போகலாம் அத்தான்னு சொல்லுவாள். இன்னும் சமையல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அட கடவுளே,
வேதா இப்போ தான் சமையல் கற்றுக்கிறா. ஆனால் அது இப்போ எப்படி செய்வாளோன்னு எனக்கு பயமாக இருக்குது. கடவுளே, நான் சொன்ன பொய்யன்னு எங்கள் மாமியாருக்கு தெரியாமல் இருந்தால் அதே போதும். இந்த பிரச்சனையிலிருந்து நீ தான் எங்களை காப்பாற்றணும்னு நினைப்பா. வேதா உடனே சமையலெல்லாம் முடிச்சிடுவா. அத்தை அதெல்லாம் ருசி பார்த்து, ரொம்ப நல்லா இருக்கு வேதா, அன்னைக்கு சாப்பிட்டதை விட இன்னைக்கு ரொம்ப நல்லா செஞ்சுருக்கேன். நீ சொன்ன மாதிரியே அந்த பில் காற்றுக்கு பறந்து வந்துச்சா? அத்தை, நீங்கள் திட்டமாட்டேன்னு சொன்னால் நாங்கள் உண்மை சொல்லுவோம். அவங்க என்ன சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவங்க நடந்த விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க. மாமியார் அது கேட்டுன்னு சிரிப்பாங்க. உங்களை பார்த்தா எனக்கு கல்யாணமான புதுசில் என்ன நடந்துச்சோ இப்போ உங்களுக்கு அதுதான் நடந்துச்சு. ஏன்னா அப்போ எனக்கு என் தோழி தான் உதவி பண்ணாங்க. இங்கே உங்கள் அக்கா உனக்கு உதவி பண்ணாங்க வேதா அன்னு சொல்லி சிரிப்பாங்க. அவங்களும் நல்லா சிரிப்பாங்க. மாமியார், ஆனால் சமையல் வராதுன்னு சொன்னால் நான் ஏதாவது சொல்லுவேனா? உங்கள் அக்கா கிட்ட கற்றுக்கோன்னு சொல்ல போகிறேன், அவ்வளோதானே. ஏதோ பெருமைக்கு போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, நல்லதே நடந்துச்சு. இப்போ நீ நல்லா சமைக்கிற, நீ தான் எல்லா வகையான சமையல் செய்யணும். ஐயோ அத்தை, இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே என் உயிரே போயிடுச்சு. தினமும் நான் தான் செய்யணுமா? அவ்வளவுதான். மாமியார், உங்கள் அக்கா கூட உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, நீ கவலைப்படாத. அப்படி சொன்னீங்க, நல்லா இருக்கு. அது கேட்ட எல்லாரும் மறுபடி 3 பேரும் சிரிப்பாங்க. இன்னும் அந்த நாளிலிருந்து வீட்டில் வேதா சம்யுக்தா எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு அழகாக குடும்பத்தினையும் நடத்துகிறாங்க. அது பார்த்து அத்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்களுக்கு வேலையில் அப்பப்போ உதவி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் அம்மா மாதிரி மாமியார் கிடச்சிட்டாங்க நினச்சிக்கோங்களேன். அவங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. உங்களுக்கு கூட இந்த மாதிரி நல்ல மாமியார் கிடச்சிட்டாங்களா? அவங்க பேர் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நல்ல நல்ல வீடியோக்காக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.